ஜனநாயகன் படம் வந்துச்சுங்க. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் காரணம், முதல்வர் தான் காரணம்ன்ற மாதிரி பேசுகிறாங்க. இது எந்த வகையில் அவங்களுக்கு நீங்கள் எதனா அவங்க கூட சேர்ந்து படம் நடிச்சிங்களா? இந்த ஜனநாயகம் படத்தில் அவங்க படம் போட்டு காசு போட்டு அவங்க ப்ரொடக்ஷன்ஸ் ஆகுது, இல்லை அவங்களுக்கு அந்த காப்பி ஆக்சஸாக இருந்ததா, இல்லை அவங்களுக்கு இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி என்ன அந்த படத்தில் உங்களுக்கு ஓட்டு போட சொல்லி கேட்குது. அவங்க எப்படி சார் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க? இந்த படத்தினுடைய இது என்னென்னா, பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும் சார். பிரம்மாண்டமான பத்திரிகையாளர் சந்திப்பு. 3 மிகப்பெரிய பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்பாங்க. அதில் என்னோடய நண்பர்கள் இருக்கிறாங்க. நெல்சன் இருக்கிறாரு, அதுக்கப்புறமா வந்து லோகேஷ் கனகராஜ் இருக்கிறாரு, அதுக்கப்புறமா இன்னொரு அட்லின்னு நினைக்கிறேன், பயங்கரமான பத்திரிகையாளர். ஓகே, இந்த பத்திரிகையாளர் வந்து சாரமாரியாக கேள்வி கேட்குறாங்க விஜய் சார். விஜய் அப்படியே போகிறார், தப்பிச்சு வர்றாரு. உடனே சாதனையாளர் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிறவங்க கையை பிடிச்சி நீங்கள் இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னா, சார் எப்போ சார் மாற்றம் வரும் அப்படின்னு. உடனே நம்ம மாறினா தான் மாற்றம் வரும்ன்ற மாதிரி அப்படியே கை காட்டுறாரு, கையில் அப்படி மை காட்டுறாரு. மை வந்து ஓட்டு வந்து தாவேக்காக போட சொல்லி காட்டுறாரு. இதை உதயநிதி ஸ்டாலினோ எல்முருகனோ ரிலீஸ் பண்ணுவாங்களா சொல்லுங்கள்? யதார்த்தத்தை பேசுவோம், சத்தியத்தை பேசுவோம். எல்முருகனுக்கே ஜெயிச்சா அமைச்சர் போயிடும், தோத்தா அமைச்சர் தப்பிக்கும். ஆனால் தோத்தா அசிங்கமாக போயிடும். ஜெயிச்சா எம்எல்ஏ, போன வாட்டி தோத்தோம் எம்எல்ஏ ஆகலை. எம்எல்ஏ ஆனால் லோக்கல் அரசியல் பண்ணலாமா, இல்லை மத்திய அரசியல்? இவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த மனுஷனுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிரச்சாரம் பண்ணின்னு இருக்கிறாரு. அதாவது கடவுள் பாதி மிருகம் பாதின்ற அந்த குணா படத்தில் ஒரு பார்த்து நந்தகுமாரா இப்படி ஒரு ரோல் எடுப்பார், அப்படி ஒரு ரோல் எடுப்பார். இப்போ எல்முருகன் சாருக்கு எந்த ரோல் எடுக்கிறதுன்னு தெரியாமல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. வெயிலில் கஷ்டப்பட்டு இருக்காரு. அவரை போய் பொறான்றது. நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணிட்டீங்க.